முதல் கேள்வி, செயற்கை நுண்ணறிவு துறையில் படங்களை உருவாக்குவதற்கும் மொழியை புரிந்து கொள்வதற்கும் பயன்படும் சமீபத்திய தொழில்நுட்பம் எது? விடை சி. ஜெனரேட்டிவ் ஏஐ. இரண்டாவது கேள்வி, சந்திரயான் 3 விண்கலத்தின் லேண்டர் நிலவில் தரையிறங்கிய பகுதிக்கு இந்திய பிரதமர் இட்ட பெயர் என்ன? விடை ஏ. சிவன் சக்தி புள்ளி. மூன்றாவது கேள்வி, புதைப்படிவ எரிபொருட்களுக்கு மாற்றாக பூஜ்ய கார்பன் உமிழ்வுடன் ஆற்றலை உற்பத்தி செய்யும் சமீபத்திய எரிபொருள் தொழில்நுட்பம் எது? விடை சி. பசுமை ஹைட்ரஜன். நான்காவது கேள்வி, மருத்துவத்துறையில் மரபணுக்களை துல்லியமாக வெட்டவும் திருத்தவும் பயன்படும் புரட்சிகரமான தொழில்நுட்பம் எது? விடை பி. CRISPR. ஐந்தாவது கேள்வி, விண்வெளியில் மிகவும் தொலைவில் உள்ள விண்மீன் மண்டலங்கள் மற்றும் கோள்களை ஆய்வு செய்ய நாசா அனுப்பிய சமீபத்திய தொலைநோக்கி எது? விடை சி. ஜேம்ஸ் வெப் விண்வெளி தொலைநோக்கி. ஆறாவது கேள்வி, மின்சார வாகனங்களுக்கு சக்தி அளிக்கும் மற்றும் மிக வேகமாக சார்ஜ் செய்யக்கூடிய சமீபத்திய பேட்டரி தொழில்நுட்பம் எது? விடை சி. சாலிட் ஸ்டேட் பேட்டரிகள். ஏழாவது கேள்வி, அதிவேக இணைய இணைப்பு மற்றும் மிக குறைந்த தாமதத்துடன் தொடர்பு கொள்ள உதவும் அடுத்த தலைமுறை வயர்லெஸ் தொழில்நுட்பம் எது? விடை பி. 5G. எட்டாவது கேள்வி, பொருட்களின் மிக சிறிய அளவிலான மூலக்கூறு கட்டமைப்பை மாற்றியமைத்து புதிய பண்புகளுடன் பொருட்களை உருவாக்கும் அறிவியல் துறை எது? விடை பி. நானோ தொழில்நுட்பம். ஒன்பதாவது கேள்வி, இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனம் சூரியனை ஆய்வு செய்ய அனுப்பிய விண்கலத்தின் பெயர் என்ன? விடை சி. ஆதித்யா L1. பத்தாவது கேள்வி, ஒரே நேரத்தில் பல சிக்கலான கணக்கீடுகளை செய்யும் திறன் கொண்ட புதிய தலைமுறை கணினி தொழில்நுட்பம் எது? விடை பி. குவாண்டம் கம்ப்யூட்டிங். நாம் இப்போ 10 கேள்விகளுக்கு பதில் சொல்லியிருக்கோம். இதோட மதிப்பெண்ணை தெரிஞ்சுக்க கீழே இருக்கிற மதிப்பெண் காட்டு அப்படிங்கிறத நீங்கள் கிளிக் பண்ணால் எத்தனை ஆன்சர் கரெக்டாக சொல்லியிருக்கீங்கன்னு காட்டும். நாம் 10க்கு 10மே கரெக்டாக தான் சொல்லியிருக்கோம். இந்த பேஜ் உங்களோட சுய மதிப்பீடை தெரிஞ்சுக்கிறதுக்கும் நீங்கள் எக்ஸாமில் நல்லா ஸ்கோர் பண்ணுறதுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். படிச்சுட்ருக்கிற உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். இதோட லிங்க்கை ஃபஸ்ட்டு கமெண்ட்லேயும் டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுத்துருக்கோம். செக் பண்ணி பாருங்கள்.